அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் காண்டிமெண்ட் பை மாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை. ஃபஸ்ட் இதில் அம்மினி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மினி கொழுக்கட்டையில் 2 டைப்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இந்த வறுத்த அரிசி மாவு என்னென்னா இடியாப்ப மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இந்த எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பும் எண்ணெயும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆட் ஆயிரும். எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம மாவில் ஆட் பண்ணணும். அப்போ தான் மாவு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். இது சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்டன் கரண்டியோ இல்லை ஒரு உட்டன் ஸ்டிக்கையோ எடுத்து நம்ம அதை பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்க கொதிக்க உள்ள தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால இதுலேயே நல்லா மாவு வெந்துடும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை பிடிக்கலாம். மாவு கையிலையும் ஒட்டாது, சூடாகவும் தெரியாது. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதில் தாளித்து வச்சுருக்கிறதுல நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுனதை ஆட் பண்ணிக்கிறோம்.
இப்போது இதில் பாதி கொழுக்கட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் இட்லி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இட்லி மிளகா பொடி சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம தாளித்ததையும் சாப்பிட்டுக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. வீட்டில் வச்சுருந்த வறுத்த மாவு வச்சு கொழுக்கட்டை பண்ணிட்டோம். சப்போஸ் கடையில் வாங்கியிருந்தோம் அந்த அரிசி மாவை பண்ணணுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த கொழுக்கட்டையில் பார்க்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு 1.5 கப். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு அந்த மாவோட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். நம்ம மாவு அளந்த கப்லேயே 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம். 1.5 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைய விட போகிறோம். அதில் உள்ள தூசியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். வடிகட்டின பாகை திரும்ப அடுப்பில் வச்சுட்டு அதில் வேக வச்ச பாசி பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 கப் போதும். சில பேர் இதை வறுத்தும் ஆட் பண்ணுவாங்க. வறுத்தை ஆட் பண்ணும்போது அது வாயில் தட்டுப்படும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம வேக வச்சு மசிச்சு அதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பிஞ்ச் சுக்கு பொடி, பிஞ்ச் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். கட்டி பிடிக்காத மாதிரி மாவை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கடைசியாக அந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். அந்த எந்த இடத்துலையுமே வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தேங்காய் வந்து இதுலேயே நல்லா வெந்துடும். இதுவும் வாயில் தட்டுப்படாது. தேங்காய் பிடிக்காதவங்க கூட அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. முழுசாக போடுறத விட இந்த மாதிரி துருவி போடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி இந்த மாதிரி 3 தடவை இந்த மாதிரி செஞ்சு விட்டோம்னா இந்த பிடி கொழுக்கட்டை இப்படி கிடச்சிரும். நம்ம விரல் அச்சு அதில் படிஞ்சிரும். அதை திரும்ப இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். டுவெண்ட்டி மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.